சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இப்போ சபரிமலை கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி 16ங்க, மாட்டுப்பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரோட்டிலேருந்து கோட்டையும் போயிட்டு, கோட்டையிலேருந்து எருமேலி போய் பேட்டை துள்ளிட்டு, அங்கேருந்து பம்பாவுக்கு போய், பம்பையிலேருந்து சபரிமலைக்கு போய் சபரிமலை ஐயப்பன் தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோங்க, ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டிலேருந்து கோட்டையம் ட்ரெயினில் போக போகிறோம். எந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பூனேலேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பஸ்ஸில் தான் நாம் எருமலியிலேருந்து நிலக்கல் போக போகிறோம். டைம் இப்போ 9:29 ஆகுதுங்க. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 9:50க்கு வந்து 9:55க்கு எடுப்பாங்க ஈரோடு ஜங்ஷன்லேருந்து. பிளாட்ஃபார்ம் 2லிங்க. ட்ரெயின் நம்பர் 16381 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். நிறைய ஐயப்ப சாமிகள் வந்து ட்ரெயினில் போகிறாங்க கோட்டையத்துக்கு, சபரிமலைக்கு போகிறாங்க. நம்மளும் அதை மூலியமாக தான் போக போகிறோம். நம்ம ட்ரெயின் பாருங்க, செக் பண்ணிட்டு போகலாம். ட்ரெயின் நம்பர் 16381 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் 9:50க்கு ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணோம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல். இந்த சபரிமலை ட்ரிப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி குமாரும் பாப்பா இனியாவும் வராங்க. இனியா வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷமாக நம்ம சபரிமலை ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க. அப்படியே சேனலுக்கு ஹாய் சொல்லிடுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. சமூக நாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கொண்டோங்க. பிளாட்ஃபார்ம் 3ல் பார்த்தீங்கன்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸுங்க. இது டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கு ஈரோட்டில் எடுத்து அடுத்த நாள் அதிகாலை 3:40க்கு சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மாற்றி 9:45க்கு கிளம்பி 4:20க்கு தான் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணுவாங்க இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ். டைம் இப்போ 9:40ங்க. நம்ம ட்ரெயின் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல். ஷார்ப்பாக 9:45க்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகுதுங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பூனேலேருந்து கன்னியாகுமரி போகிற ட்ரெயினில் நம்ம கோட்டையம் போக போகிறோம். கோட்டையத்துலேருந்து பூனே போகக்கூடிய ட்ரெயின் ரெண்டுமே வந்து ஈரோடு ஜங்ஷனில் தான் மீட் ஆக போகுது. ட்ரெயின் நம்பர் 16381 16382 ரெண்டு ட்ரெயினுமே ஈரோடு ஜங்ஷனில் மீட் ஆகும். அதையும் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம கோச் பார்த்தீங்கன்னா S1 சீட் நம்பர் 4 and 5ல் ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் இப்போ 10:02ங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேவாக நம்ம ஈரோடு வந்து டிபார்ட் ஆகிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பூர் தான். திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, ஒட்டப்பாலம், அப்படியே திருச்சூர் வழியாக நம்ம எர்ணாகுளம் டவுன் போயிட்டு அங்கேருந்து கோட்டையம் போக போகிறோம். அப்படி வாங்க ட்ராவலை கன்டினியூ பண்ணி சூப்பராக போகலாம் சபரிமலை ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு. ட்ரெயின் நம்பர் 16382 கன்னியாகுமரி பூனே எக்ஸ்பிரஸ் நம்முடைய ஃபேர் ட்ரெயினுங்க அது. ஓகே, நம்ம ஈரோட்டிலேருந்து ட்ரெயின் மூவி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆள் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பஸ் நிறைய இருக்காங்க. இப்போ டிடி வந்தாருனா தான் அதில் ஸ்டே பண்ணிவிடுவோம் நினைக்கிறேன். நம்ம சீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல எழுதி போட்டு நம்ம சீட் பிடிச்சிருக்கோம். டிடி வந்ததுக்கப்புறம் அப்படி டீல் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஜென்ரலாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் நிறையா இருக்குங்க. அதனால் வந்து நிறையா பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயப்ப சாமி பக்தர்கள் நிறையா இருக்காங்க இந்த ட்ரெயினில்.
50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:45ங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேவாக திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நல்லா க்ரௌட் இருக்குங்க. கோயம்புத்தூர் போனால் இன்னும் க்ரௌட் அதிகமாக வரும். கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்க போகலாம். தூங்கிட்டு அப்புறம் எங்கே தெரியுமா அங்கே இது பண்ணலாம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு கோட்டைக்கு ரீச் பண்ணோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு இருந்தோங்க. அதாவது கார்த்திகை 7ஆம் தேதி நவம்பர் 23ஆம் தேதி ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருந்தோம். அது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. இந்த ட்ரெயினோட டீட்டெயிலாம் போக போக அப்படியே ஒன்றா அப்டேட் பண்ணிட்டே வர பாருங்கள். திருப்பூர்லேருந்து நம்ம டெபார்ட் ஆகிட்டோம். அடுத்து கோயம்புத்தூரில் மீட் பண்ணலாம். நைட்டில் வந்து வெளியே ஒன்றும் வீஸ் காட்ட முடியாது. நம்ம திருப்பூர் கோயம்புத்தூரில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:42ங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேவாக நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு ஃபுல்லாக கேரளா தாங்க. பாலக்காடு, ஒட்டப்பாலம், திருச்சூர், அப்புறம் எர்ணாகுளம் டவுன், அப்புறம் வந்து கோட்டையை ரீச் பண்ணோம். நம்ம வந்து காலையில் 5 மணிக்கு கோட்டையை ரீச் பண்ண போகிறோம். அதெல்லாம் ட்ராவல் அப்படி கண்டிப்பாக போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராவல் பண்ண இந்த ட்ரெயினோட ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 16381 பூனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ஸ்வர்ண ஜெயந்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. நம்ம இந்த ட்ரெயின் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1941 கிலோமீட்டருங்க. எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் 10 நிமிஷம். அதுக்கு கொடுத்துருக்க ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா 55 ஹால்ட்டுங்க. சூப்பராக ட்ராவல் ஆகுங்க இந்த ட்ரெயினை. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் எதுவும் கிடையாதுங்க. 4 ரேக் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பூனே டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு பூனே. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு 11:45க்கு பூனேயில் எடுத்து வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் ஆகி சனிக்கிழமை காலையில், அதாவது மதியம் ஆயிருங்க 11:55 தான் கன்னியாகுமரி ரீச் பண்ணோம். நம்ம ஈரோட்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு இந்த ட்ரெயின் கொஞ்சம் சுற்று தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் இன்றைக்கி இந்த சம்மர் சீசனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா நார்மலாக இருக்கும். நம்ம கன்னியாகுமரி போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற ட்ரெயின் ஏறணும்னா நாகர்கோவில் போய் அங்கே சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஒரு 7-8 மணி நேரத்துலேயே ட்ராவல் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் ஆகும் கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த ட்ரெயின். நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 8 நிமிஷம் டிலேவாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிறோம். அடுத்து கேரளா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். அப்படியே நம்ம ட்ராவல் கண்டிப்பாக பண்ணி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கே மொழி போகிறதோ அங்கேருந்து நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எர்ணாகுளம் டவுன் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:05 ஆகுதுங்க. ஒரு நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருப்புனித்துறை போக போகிறோம். அடுத்தது கோட்டையம் 5 மணிக்கு கோட்டையை ரீச் ஆகிடும். வாங்க அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணி சபரிமலைக்கு போகலாம்.
நாம் இப்போ திருப்புனித்துறா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:25ங்க. ஒரு 17 நிமிஷம் டிலேவாக நம்ம திருப்புனித்துறா ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா 313 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஈரோட்டிலேருந்து கோட்டை வரைக்கும் 366 கிலோமீட்டருங்க. அதில் 313 ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு 43 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க நம்ம திருப்பூர் ரயில் மூவ் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்து நம்ம கோட்டை தான் பார்க்க போகிறோம். இடையில சின்ன குட்டி குட்டி ஹாட்லாம் வரும். அப்படியே பார்த்துட்டு நம்ம கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோட்டையை ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:08ங்க. இங்கே நல்லா டீபோர்டிங் நிறையா இருக்காங்க. நிறையா சாமிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் இறங்கி சபரிமலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கும், அதெல்லாம் இறங்கியிருக்காங்க. நம்ம சபரிமலைக்கு போகிறது 2 இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து கோட்டையம், இன்னும் செங்கனூர். கோட்டையில் இறங்கினீங்கன்னா எரிமேலி போயிட்டு பம்பா போகலாம். செங்கனூர் இருந்தீங்கன்னா எரிமேலி போகாமே வேறு ரூட் இருக்குது, அது வரையும் நம்ம பம்பா ரீச் ஆகிக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து கோட்டை வரைக்குங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 366 கிலோமீட்டருங்க. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 10 நிமிஷம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 275 ரூபாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராவல் பண்ண இந்த ட்ரெயினோட ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 16381 பூனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ஸ்வர்ண ஜெயந்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. நம்ம இந்த ட்ரெயின் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1941 கிலோமீட்டருங்க. எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் 10 நிமிஷம். அதுக்கு கொடுத்துருக்க ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா 55 ஹால்ட்டுங்க. சூப்பராக ட்ராவல் ஆகுங்க இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் எதுவும் கிடையாதுங்க. 4 ரேக் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பூனே டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு பூனே. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு 11:45க்கு பூனேயில் எடுத்து வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் ஆகி சனிக்கிழமை காலையில், அதாவது மதியம் ஆயிருங்க 11:55 தான் கன்னியாகுமரி ரீச் பண்ணோம். நம்ம ஈரோட்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு இந்த ட்ரெயின் கொஞ்சம் சுற்று தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் இன்றைக்கி இந்த சபரிமலை சீசனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா நார்மலாக இருக்கும். நம்ம கன்னியாகுமரி போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற ட்ரெயின் ஏறணும்னா நாகர்கோவில் போய் அங்கே சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஒரு 7-8 மணி நேரத்துலேயே ட்ராவல் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் ஆகும் கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த ட்ரெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ட்ராப் பண்ண நம்மளுடைய பூனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து டிபார்ட் ஆயிடுச்சிங்க. இது நாளைக்கு காலையில் மத்தியானம் 11:55 தான் கன்னியாகுமரி ரீச் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் மூலியமாக நம்ம எரிமேலி போய் பேட்டை சொல்லிட்டு, அப்புறம் அங்கேருந்து நிலக்கல் போயிட்டு நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பம்பை போயிட்டு சபரிமலை போய் ஐயப்பன் தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம வந்து கோட்டையை ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்து வெயிட்டிங் ஹால் இருக்குங்க, சூப்பராக இருந்தது. இங்கே நம்ம ரெடி ஆகிட்டோம், ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரோட்டிலேருந்து கோட்டையம் சபரிமலைக்கு போகிறதுக்காக ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். ஒரு 366 கிலோமீட்டருங்க. 275 டிக்கெட் ஃபேரில் ஒரு 7 மணி நேரம் 10 நிமிஷம் கவர் பண்ணி வந்திருந்தோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் டிலே வந்திருந்தது.
ட்ராவல் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் vlog. எருமேலி ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. வாங்க அம்புகுத்து போலாமா? வேண்டா வேண்டா. Black Darul. சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. காலையில் 5 மணி ஆகுது. நம்ம 4 மணிக்கு வந்தோம். 18ஆம் படி ஏறிட்டு சுவாமியை ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருந்த தரிசனம்.